என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் குருசாமyponnu. எல்லாரும் இன்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் வீட்டு செலவுக்காக பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தில் எப்படி மிச்சம் பண்ணி நம்ம சேமிக்க, இது எங்களோட பெரிய ஆசையாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. இதுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். அவங்க கொடுக்குற அமௌண்ட்டில் நம்மளால் குடும்பம் நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பணம் செலவாகுது அப்படின்றது தெரியணும் இல்லையா? இதுக்காக தான் ஒவ்வொரு செலவுகளையுமே எழுதுங்க. மாத கடைசியில் அப்படின்னா தான் உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு புரியும்னு நான் சொல்கிறதுக்கான காரணம். நம்மக்கிட்ட அவங்க பணம் கொடுத்து அதை செலவு பண்ண சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அந்த பணத்தில் நம்ம வீட்டு செலவை சமாளிக்க முடியுமா அப்படின்றது நமக்கு தெரியணும் தானே. அப்படி பத்தலாம் அப்படின்னா இது எனக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நம்ம சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும். ஏன் இதை நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் 2 பேர் 2 விதமாக கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேரோட ஆசையுமேவும் நியாயமானது தான். அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிறவங்க எல்லாருக்குமேவும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் யாராச்சும் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்ல, லைக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக இன்னொருத்தவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இந்த வீடியோ இருக்கும். அவங்க வீடியோ பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு டெய்லியும் 200 ரூபீஸ் என்னோடய ஹஸ்பண்ட் செலவுக்காக கொடுப்பாங்க. இந்த அமௌண்ட்டில் என்னால் சேவிங்ஸ் பண்ணவே முடியலை. அவங்களோட பாப்பாவுக்கு கோல்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. பாப்பாவுக்கு 10 வயசு ஆகுது. கோல்டு சேர்க்க எனக்கு தெரில சிஸ்டர் இன்னும் ரொம்ப கவலையாக கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. நானும் அம்மா தானே. செலவுக்காக 200 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா? இந்த அமௌண்ட் உங்களுக்கு பத்துமா பத்தாதா அப்படின்னு சொல்லி எனக்காவது யோசிச்சு அவங்கக்கிட்ட போய் இந்த அமௌண்ட் பத்தாது, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? அப்படியே 30 நாளைக்கு கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். 200 × 30 6000 ரூபா. இந்த 6000 ரூபாயில் நீங்கள் ஒரு மாதத்துக்கு என்னென்ன செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? கிராசரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுவே 2500 ரூபா வந்துடும். மிச்சம் எவ்வளோ இருக்குது? 3500 ரூபா. நான் மினிமம் தான் கிராசரிஸ்க்கான அமௌண்ட் சொல்லியிருக்கிறேன். நான் அவ்வளோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதத்துலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இல்லாட்டியும் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் அத்தனை செலவுகளையும் எழுதுங்க. மந்த் எண்டில் உங்கள் ஹஸ்பண்ட் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். இவ்வளோ இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஹோம் மேக்கராக இருக்கிறவங்க எப்படியெல்லாம் சின்னதாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் சொல்ல போகிற ஐடியாஸ் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இல்லையே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுறீங்க. ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு அது ஜென்யூனாக இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்க தானே செய்யுது. நம்ம காசை கட்டி அதிலேருந்து நம்ம சம்பாதிக்கோம் அப்படின்னா அந்த கம்பெனியை நம்ம வளர வச்சிட்ருக்கோம் அப்படின்னு தானே அர்த்தம். நம்ம என்றைக்கு வளருவோம் அப்படின்றதையும் யோசிக்கணும்ல. உங்களோட ஹஸ்பண்ட் மாதத்துக்கு 15000 ரூபா கொடுக்குறாங்க. இதில் வீட்டு செலவு மொத்தத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதத்தோட கடைசி வரைக்கும் இந்த பணத்தை என்னால் எடுத்துகிட்டு போகிறதுக்கேவும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சிஸ்டர், மிடில்லையேவும் காலியாயிருது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட எக்ஸ்பென்சஸையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு தகுந்த மாதிரியாக பட்ஜெட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாருக்குமே ஒரு காமனாக இருக்கும். ஹோம்மேக்கராக இருக்கிற எல்லாருக்குமேவும் வீட்டு செலவுக்கு எவ்வளோ பணம் ஆகுது அப்படின்றது தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோவை இப்போ ரெடி பண்ணியிருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க ஹஸ்பண்ட் 15000 கொடுப்பாங்க. சில நேரம் 18000 கொடுக்குறாங்க. இதில் அவங்க ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் எல்லாருக்குமே காமனானது அது என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இஎம்ஐ 3750 ரூபா கட்டுறாங்க ஏசிக்காக. மகளிர் குழுவில் 2370 ரூபா. ஆர்டி அண்ட் பிபிஎஃப் போட்டிருக்கிறாங்க போஸ்ட் ஆஃபீஸில். இதுக்கு மாதம் 1000 ரூபா கட்டிடுறாங்க. டிவிக்காக 500 ரூபா பே பண்ணிகிட்ருக்குறாங்க. ரீசார்ஜ் 500 ரூபா.
டோட்டலாக இந்த செலவுக்காக மட்டுமேவும் 8120 ரூபா வந்து செலவாயிருச்சு. அப்போது இந்த 15,000த்தில் இந்த 8120 ரூபாயை மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா இருக்குது இல்லையா, அதை வச்சு தான் நம்ம ஒரு மாதத்துக்கான வீட்டு செலவு மொத்தத்தையுமேவும் பார்க்க போகிறோம். அது எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னா 6880 ரூபா வந்து இருக்குது. இதுக்கப்புறம் தான் வீட்டுக்காக நடக்கிற ஒவ்வொரு செலவுகளையுமேவும் பார்க்க போகிறோம். டெய்லி நடக்கிற எக்ஸ்பென்சஸ். கிராசரிஸ்க்காக 2500 ரூபா வித் ரேஷன் பொருட்களையும் சேர்த்து நான் வந்து 2500 ரூபா தான் ஒவ்வொரு மாதமுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை பேஸாக எடுத்து தான் இந்த இடத்துல வந்து 2500 ரூபா வந்து கொடுத்துருக்குறேன். வெஜிடபிள் அண்டு ஃப்ரூட்ஸுக்காக 1200 ரூபா, ஒரு வாரத்துக்கு 300 ரூபா அப்படின்னு சொல்லி 4 வாரத்துக்கு 1200 ரூபா கொடுத்துருக்குறேன். நம்ம வந்து கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக போடும்போது தான் அதில் வந்து சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்க முடியும். ரொம்ப கம்மியாக 200 ரூபா போட்டால் 800 ரூபா தான் வரும். ஆனால் இப்போது உங்களால் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணவே முடியாது. நான்வெஜ்ஜுக்காக 800 ரூபா கொடுத்துருக்குறேன். மில்க்குக்காக 900 ரூபா, 1/2 லிட்டராது பால் வாங்கணும் இல்லையா, 30 நாளைக்கு 900 ரூபா. இது எல்லாமே ஃபிக்ஸ்டான மாதிரி தான் இருக்கும். ரைஸ்க்காக 400 ரூபா. ரைஸ் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களோட தேவையை பொறுத்து தான் அமையும். ஒருத்தங்களுக்கு 8 கிலோலேருந்து 10 கிலோ ஆகும் அப்படின்னு சொல்லி நான் மினிமம் 8 கிலோ அப்படின்ற கணக்கை வந்து கொடுத்துருக்குறேன். 50 ரூபா 1 கிலோ அப்படின்னு. கேஸுக்காக 500 ரூபா. வாட்டர் வந்து 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு. பியூரிஃபை வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். பியூரிஃபை வாங்கினாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமே ஆக போகிற செலவு வந்து மிச்சமாகும் இல்லையா. கண்டிப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஆகிக்கிட்டு இருக்கிற செலவை குறைக்கிறதுக்காக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட ஆசைக்காக அப்படின்னு பொருளை வந்து வாங்க ஆரம்பிக்கணும். பியூரிஃபையரோட ப்ரைஸ் வந்து 10,000 இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. 20 மாதத்தோட அமௌண்ட்டு. ஆனால் லைஃப் லாங் வந்து அது நம்ம கூடயே இருக்க போகுது தானே. இப்படி கொஞ்சம் மாற்றி யோசிங்க. இப்படியெல்லாம் தான் நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணத்தை சேர்க்க முடியும். செலவு பண்ணுறதுக்காக மட்டுமே நம்ம சேமிக்கலை அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. சேமிப்பு ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு அதுக்கப்புறமா தான் செலவு பண்ண வந்து ஆரம்பிக்கணும். ஸ்நாக்ஸுக்காக 600 ரூபா கொடுத்துருக்குறேன். பர்சனல் காருக்காக 500 ரூபா கொடுத்துருக்குறேன். டோட்டலாக இந்த அமௌண்ட்டை கால்குலேஷன் பண்ணோன்னா 7900 ரூபா. எவ்வளோ அமௌண்ட் எக்ஸஸ் ஆகுது? 1020 ரூபா வந்து எக்ஸஸ் ஆகுது. இந்த 1020 ரூபாய்க்கு எந்த இதை வந்து கட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பர்சனல் கேரை வேணால் கட் பண்ணிடலாம். கிராசரிஸில் ஒரு 500 ரூபாயை எடுத்துடலாம். இப்படி தான் நம்மளால் பண்ண முடியும். வேறு எதையாச்சும் இதில் கட் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? அப்புறம் மந்த் எண்டில் நம்மளுக்கு டைட் ஆகுமா இல்லையா? நீங்களே பாருங்கள். எதுக்காக இவ்வளோ வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு தெரிஞ்சால் தானே அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து சம்பாதிக்கணும்னு தோணும். நேரம் வந்து 3000 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஆனால் அந்த அமௌண்ட்டு எப்போ கொடுத்தாலும் சரி அதை தனியாக அப்படியே சேவிங்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கிடணும். ஒதுக்குனது போக எவ்ரி மந்த் 15,000 தான் அவங்க கொடுக்குறது, அதில் தான் வீட்டு செலவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிக்கணும். அமௌண்ட்டு எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் செலவு பண்ணணும் அப்படின்னு வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா. இவங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கான ஆப்ஷனே இல்லை. ஏன் அப்படின்னா ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக பண்ணிட்டாங்க. 8000 ரூபா வரைக்கும் இந்த ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் பண்ணதுனால வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்க்கு அமௌண்ட் கம்மியாக தான் இருக்குது. இதை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதை குறைக்கிறதுக்கான ஆப்ஷன் இப்போதைக்கு இவங்ககிட்டையும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் இவங்களால பண்ண முடியும். இப்போ இருக்கிற இன்கம் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை அதிகப்படுத்த முடியும். ஒன்று ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு இன்னும் கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க முடியும். ஒவ்வொரு மாதமுமேவும் இதை சமாளிக்க டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை அப்படின்னா இவங்களேவும் வீட்டில் இருந்து சின்னதாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். டெய்லி 100 ரூபா சம்பாதிச்சாலும் அது ஒரு 3000 ரூபா அதிகம் தானே. இப்போது வீட்டு செலவுக்காக ஒரு 1000 ரூபா தான் எக்ஸஸாக தேவைப்படுது. இந்த 1000 ரூபாயை வீட்டு செலவுக்கு கொடுத்துட்டா மிச்சம் இருக்கிற 2000 ரூபாய் இவங்களோட சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி எவ்ரி மந்த் கிடைக்க தானே போகுது. இந்த மாதிரி தான் எல்லாருமேவும் கொஞ்சம் மாற்றி யோசிங்க. இப்படி யோசிக்கும் போது நம்மளால் நிறையவேவும் சேமிக்க முடியும். நான் சொன்னது உங்களுக்கு ஓகேவா, இல்லை வேறு ஏதாச்சும் இதில் மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்காக தான் இருக்குது. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷனை வந்து இவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.